ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் காஸ்மிக் அருண் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது ஜோதிடத்தின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடம் எப்பொழுது எங்கே உருவானது என்று பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்பது சாதாரணமாக எதிர்காலம் சொல்லும் ஒரு கருவி மட்டுமல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களின் வாழ்க்கையை வழிநடத்த உருவான ஒரு பழமையான அறிவியல் சாஸ்திரமாகும். வேதங்களில் ஒரு அழகான வரி இருக்கிறது: ஜோதிடம் வேதத்தின் கண்கள். அதாவது ஜோதிடம் இல்லாமல் வேதங்களை புரிந்து கொள்ள முடியாது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களோடு சேர்த்து ஜோதிட வேதாந்தம் என்று இருந்தது. இதுவே ஜோதிடத்தின் பிறப்பிடமாகும். உலகின் பிற நகரங்களிலும் ஜோதிட ஆய்வுகள் நடந்து இருக்கின்றன. பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் ஜோதிட ஆய்வுகளை செய்திருக்கின்றனர். ஆனால் இந்திய ஜோதிடம் மட்டும்தான் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சாஸ்திரமாக வளர்ந்து இருக்கின்றது. ஜோதிடத்தின் அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? மனிதன் பிறக்கும் நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை நிறுத்தி ஜாதகம் எழுதப்படுகின்றது. அவற்றின் ஆற்றல் மனித வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு சம்பவங்களாக நல்ல மற்றும் கெட்ட தாக்கத்தை செய்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மகரிஷி பராசரர், வராகமீரர், ஜெய்மினி போன்ற முனிவர்கள் பிருஹத் பராசர ஹோரா சாஸ்திரம், பிருஹத் சம்ஹிதா, ஜெய்மினி சூத்திரம் போன்ற நூல்களை எழுதி ஜோதிடத்திற்கு அடித்தளம் அமைத்தார்கள். ஜோதிடம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கணித ஜோதிடம் கிரகங்கள், நட்சத்திரங்கள், காலக்கணக்குகள் செய்ய உதவுகிறது. ஜாதக ஜோதிடம் பிறந்த நேர ஜாதக கணிப்புகள், மனித எதிர்காலம் அறிய உதவும் கணிப்புகளாகும் இவை. முகூர்த்த ஜோதிடம் திருமணம், வீடு கட்டுதல் போன்றவற்றிற்கு முகூர்த்தம் குறிக்க உதவுகிறது. இன்றைய விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஜோதிடம் இன்னும் மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறது. ஏனெனில் எதிர்காலம் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆகவே நண்பர்களே, ஜோதிடம் இந்தியாவின் பண்டைய வேத காலத்தில் பிறந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நம் வாழ்வில் ஒரு அங்கமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. நீங்கள் ஜோதிடம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.